ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி மகாநதி சீரியலில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு கொடைக்கானல் ட்ராக்ல நிவின் இருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் நிவினோட எந்த அப்டேட்டுமே நமக்கு கிடைக்கல. கொடைக்கானலில் எதுவும் சஸ்பென்ஸ் ட்ராக் இருக்குமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எபிசோட் எண்டில் பார்த்தீங்கன்னா நாளை ப்ரிவியூவில் போடும்போது நிவினை கூப்பிட்டு விஜய் வந்து சொல்கிற மாதிரி தெரியல. இவர்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா, இவன் ஒரு ஆர்வக்காரராச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு நிவின் கிட்ட சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்த. விஜய் வந்து நிவின் கிட்ட சொன்னாரா அப்படின்னா கண்டிப்பாக நிவின் தான் வந்து ஆளாக காவேரி தேடுறதுக்காக போவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நிவினுக்கு இந்த விஷயம் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நிவின் கிட்ட ஹெல்ப் கேட்காம குமரன் கிட்ட ஹெல்ப் கேட்பாரு போல நம்ம விஜய். ஸோ அதுக்கு தான் குமரனும் கங்காவும் சேர்ந்து அந்த மாதிரி கொடைக்கானல் தேடுறதுக்காக போவாங்க. அது மட்டும் இல்லை, விஜய் வந்து ப்ரொமோவில் பார்த்துருப்போம் காவேரியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பாங்க. இந்த ஃப்ரெண்டு வந்து அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் தான் தெரியும். மேபி வந்து குமரன் தான் ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் பார்க்குறதுக்கும் என்னோட கெஸ் படி நம்ம விஜய் வந்து நிவின் கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டார், குமரன் கிட்ட தான் ஹெல்ப் கேட்பார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இப்படி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கொடைக்கானல் ட்ராக்கை ரொம்ப ட்ராக் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் சீன் தான் வந்து விஜய் காமிக்கிறாங்க. ரிமைனிங் சீன்ஸ் வந்து பசுபதி அப்புறம் அவங்க சித்தப்பா அந்த சீன்ஸ் தான் காமிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல அஜய்க்கும் அவங்களுக்குமான மேரேஜ் பிளானிங் வந்து போயிட்டுருக்கு. யாருக்கும் தெரியாமல் காதுமாக வச்சு கொஞ்சம் மெம்பர்ஸ் வச்சு கல்யாணத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம டாக்டர் சார் சடனாக கொடைக்கானல் ட்ரிப் போனதுக்கு இதுவும் காரணமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா இன்னைக்கு அவங்களோட ஒய்ஃப் சாய் பிரமோத் தான் மேம், அவங்களுக்கு வந்து பர்த்டே. ஸோ அவங்க நம்மளோட பர்த்டே விஷயம் தெரிவிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல ஒரே கல்ல ரெண்டு மங்க அடித்த மாதிரி நம்ம டாக்டர் சார் பார்த்தீங்கன்னா ஷூட்டும் முடிஞ்ச மாதிரி இருக்கும், பர்த்டே செலிப்ரேட் பண்ண மாதிரி இருக்கும், ஸோ ஒரு வெக்கேஷனும் போன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருப்பாங்க போல. ஸோ எனிவேஸ் அவங்களுக்கு ஒரு செகண்ட் நம்மளோட பர்த்டே விஷயம் தெரிவிச்சிடலாம். ஒரு பக்கம் கொடைக்கானலில் ஷூட் போகும், இன்னொரு பக்கம் சென்னையிலுமே ஷூட் போகும் போல். ராகினியுமே வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த மேரேஜ் காஸ்ட்யூம் போட்டுட்டு மாடலாக இருக்க மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியல, சும்மா நமக்காக கொடுத்துருக்காங்களா இல்லை எதுவும் அது ஷூட்டிங் போதான் நமக்கு தெரியல. பட் அப்கமிங் வந்து நல்ல ட்ராக்லாம் காத்துட்ருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.